இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உமது இரத்தத்தால் எங்களை ஒவ்வொருத்தரை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள், மனதில் இருக்கின்ற இதயத்தில் இருக்கின்ற கட்டுகள், கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும். ஆன்மீக கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும் ஆண்டவரே. எங்களோட உறவாடும், எங்களை வழிநடத்தும் வாரும் தூய் ஆவியானவரே, ஜெபத்தினாலே இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே நன்றி. ஹalleluya. இன்னைக்கு திருப்பாடல் 136வது சங்கீர்த்தனத்தில் இருக்கின்றோம். 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான நன்றி, கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற நீங்க பார்க்கலாம். இந்த நன்றி செலுத்துவது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எதற்காக நன்றி செலுத்த, அவர் நல்லவர் அதுக்காக நன்றி செலுத்துகின்றார். திருப்பாடல் 136ல 1லிருந்து 3 வாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமென். ஆமென். நம்ம இந்த நன்றி செலுத்துவது, புனித தாமஸ் அக்வினஸ் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நன்றி செலுத்துவது அது ஒரு நீதியான செயல். அவர்கிட்ட இருந்தா எல்லாம் நம்ம பெற்றிருக்கின்றோம். எல்லா ஆசீர்வாதத்தின் உறவிடம் அவர்தான். எல்லாம் அவர்கிட்ட இருந்து பெற்றுட்டு நம்ம நன்றி செலுத்தாத இருக்கும்போது அது ஒரு நன்றி கெட்ட ஒரு தனம். அது நீதி கிடையாது, நீதியின் செயல். நன்றி செலுத்த வேண்டியது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது அப்படின்ட்டு. ஆண்டவரின் பிரசன்னத்திற்கு போவதற்கு முன்னாடியே நம்ம நன்றி செலுத்திக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய எதிர்பார்ப்பு. திருப்பாடல் 100ல 4வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா அவரோட அந்த வாயிலில் நுழையும் போதே நன்றியோட தான் நுழையணும். திருப்பாடல் 100ல 4 வாசிக்கிறீங்களா? நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்ம மத்தியில் அவரு பிரசன்னத்திற்கு போகும்போது நான் நன்றியோட தான் போறேன் அப்படின்னு நமக்குள்ள சொல்லிக்க முடியும்? ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். நமக்கு நன்றி செலுத்துவது எளிதாக இருக்கின்றது அப்படின்னு நமக்குள்ள எத்தனை பேர் சொல்லிக்கும்? சில பேர் நம்ம சிரிப்போம், சில பேர் நம்ம கொஞ்சம் தயக்கப்பட்டு ஆமா அப்படின்னு சொல்லுவோம். நன்றி செலுத்துவது நமக்கு நல்லதுன்னு தெரியும். அமெரிக்க தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் அப்படின்ட்டு நன்றி செலுத்துவதற்கு ஒரு 2 நாள் வச்சிருக்காங்க. ஒரு லீவே இருக்கு. ஒரு விதி முறையே இருக்கு, ஒரு வழிமுறையே இருக்கு அவங்களுக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லி தருவது பழக்கம் இருக்கு. புனித பவுல் அடிகளார் என்ற நன்றி செலுத்துவதை இன்னும் மேலான ஒரு சிந்தனைக்கு அவர் கொண்டு வருகின்றார். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16லிருந்து 18 நம்ம இது பல வாட்டி வாசித்திருப்போம். எப்போதும் மகிழ்ச்சியுடன் நன்றி செலுத்துங்க, எப்போதும் செபிங்க, எப்போதும் நன்றி செலுத்துங்க, எல்லா சூழ்நிலையும் நன்றி செலுத்துங்க அப்படின்ட்டு வாசிக்கிறீங்களா? 1 தெசலோனிக்கர் 5ல 16லிருந்து 18. எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேற்றுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஆமேன். பிரேஸ் தி லார்ட். ஆமேன். பிரேஸ் தி லார்ட். ஆனா நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நன்றி செலுத்துகின்றோமா அப்படின்னு சிந்திக்க இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் பிரசன்னத்திற்கு போகும்போது நம்ம நன்றியுடன் போகின்றோமா அப்படின்னு ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். நன்றிக்கு பதிலா வேற எல்லா விஷயங்களும் இருக்கு. நம்ம புலம்பல், கேள்விகளோட, கோபத்துடன், நம்ம சோகத்தோட, பல நேரத்துல சோகத்தோட நம்ம அவர் பிரசன்னத்திற்கு போறோமே ஒழிய நன்றி தவிர வேற எல்லாமே இருக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்கலாமா? அதுவும் எப்படி? எல்லா சூழ்நிலையிலும்
நன்றி செலுத்துங்க. எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்துங்கன்னு அவர் சொல்லல. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்துங்க அப்படின்னு அவரு சொல்லல. நம்ம வந்து ஆண்டவரோட பவுல் சொல்றது ஆவியானவர் வெளிப்படுத்துகின்ற நமக்கு நம்ம அனுபவங்களுக்கு கொஞ்சம் மாறா இருக்கிற மாதிரி இருக்கு. சில நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும் போது நம்மளால நன்றி செலுத்த முடியுமா? சில உங்களோட வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நன்றி செலுத்த முடியுமா? குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் நன்றி செலுத்த முடியுமா? ஒரு தனிமை, கல்யாணம் நடக்கல, திருமணம் நடக்கல, தனிமையில் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, உங்களை யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, அந்த ஒரு சூழ்நிலையில உங்களால நன்றி செலுத்த முடியுமா? இது வந்து ஒரு ஆன்மீக சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படின்னு சிந்திப்பதற்காக கடவுள் அழைக்கல. ஆனா இந்த சூழ்நிலை ஒரு என்னோட கடவுளோட இருக்கின்ற உறவை முடிவு பண்ண போற விஷயம். என் சூழ்நிலைகள் என் கடவுளோட இருக்கின்ற உறவை முடிவு பண்ண போற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி எப்படி பவுல் முடிவு பண்ணாரோ, அவர் பீச்ல இருந்து அவர் ஒரு ஓய்வு எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு ஜாலியா இருந்த ஒரு சூழ்நிலையில, உலகத்தரமான ஒரு சூழ்நிலையில இருந்து அவர் எழுதின வசனங்கள் இது கிடையாது. ஒரு சிறைச்சாலையிலிருந்து எழுதுகின்றார். அவரு பலவிதமான இன்னல்கள் அனுபவிச்சு இதை எழுதுகின்றார். இந்த நன்றி செலுத்துவது அப்படின்றது அவர் கடவுள் இன்னும் கடவுளாக இருக்கின்றார். நம்ம சூழ்நிலைகள் பல விஷயங்கள் சொன்னாலும், நமக்கு துக்கத்தை கொடுத்தாலும், வேதனைகளை கொடுத்தாலும், நமக்கு கடவுள் மாறாதவர். அவர் இன்னும் அந்த சூழ்நிலையில் நம்மளை விட்டு விலகவில்லை. நம்ம சூழ்நிலையில் நம்ம கஷ்டங்கள்ல பல பேர் நம்மளை விட்டு விலகி போயிருக்கலாம். நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். கடன் இருந்த சூழ்நிலைகள்ல பல பேர் அவங்க திரும்பி போயிருக்கலாம். அவங்க நம்ம கைவிட்டப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு பல அனுபவிச்சிருக்கலாம். நீங்க நோய் இருக்கும்போது பல பேர் உங்க கைவிட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். டாக்டர்கள் கைவிட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா கடவுளின் திருவுளம் நம்ம அந்த சூழ்நிலையில் நன்றி செலுத்தணும் அப்படின்ட்டு. நாம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கின்றவர்கள். ரோமையர் 8:38-39 நம்ம கடவுளின் பிள்ளைகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கடவுளோட பிள்ளைகள் அந்த ஒரு விஷயம் மாறாது. எந்த ஒரு நோயோ எந்த ஒரு சூழ்நிலையோ நம்ம கடவுளின் பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயம் மாறுவது கிடையாது. ரோமையர் 8:38-39 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்பும் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆமேன். நம்ம ஒன்னும் பிரிக்க முடியாது. ஆனா நம்ம அதை பிரிப்பதற்கு நம்ம அனுமதிக்கின்றோம். நன்றி செலுத்தாத போது இந்த சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இது கடைசி ஒரு விதி கிடையாது. நீங்க இதுக்கு நீங்க அந்த பாவத்தின் கட்டாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளுக்கு நீங்க கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. சிலுவை மரணத்திற்கு அடிமைப்பட்டு இயேசு ஆண்டவர் நிற்கவில்லை. அவர் அதுக்கு அடிப்பணியவில்லை. அது மாதிரி நம்ம நன்றி செலுத்த, ஆனா நம்மளால நன்றி செலுத்த முடியுமா? நன்றி செலுத்துகின்ற அந்த நம்மளால முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம நன்றி செலுத்தும் போது நம்ம நோக்கம், நம்ம கண்கள் அந்த பிரச்சனையிலிருந்து அவரோட பிரசன்னத்திற்கு நீங்குகின்றது. ஏன் இது நடக்குதுன்றதுக்கு பதிலாக யார் என் கூட இருக்கின்றார் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு நம்ம கண்கள் நீங்குகின்றது.
ஏன் இது நடக்குன்ற பதிலா நம்ம யார் நம்ம கூட இருக்கின்றாகன்ற அப்படி விஷயத்துல இந்த தீச்சூளையில் அவங்க வந்து யாரு தானியல் நண்பர் தானியலோட இருந்த அவங்க சகோதரர்களும் தானியல் 3வது அதிகாரம் 25வது வசனத்தில் 4வது ஒரு நபரோட கடவுளோட பிரசன்னம் அவங்க அனுபவித்தார்கள். 3 பேர் தான் இருந்தாங்க. இன்னொரு 4வது கடவுளோட பிரசன்னம் உள்ளம் நொறுங்கினோரோட கடவுள் நம்மோடு இருக்கின்றார். 4வதான ஒரு மனிதர் நம்மோட இருக்கிறதுக்கு அவரு நம்மளை கைவிட்டு போவதில்லை, நம்மளை விட்டு விலகுவதில்லை, நம்ம கைவிடுவதில்லை. தானியேல் 3வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறீங்களா? அதற்கு அவன் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலகுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் பிரசன்னத்தை உணர முடியல என்றாலும் அவங்க 3 பேர் வந்து அவங்க அந்த 4வது ஆள் இருக்கிற பிரசன்னத்தை உணர்னாங்க அப்படின்னு சொல்லல. ஆனா கடவுள் வந்து அவங்களோட இருந்தார். அவர் நம்மளை விட்டு விலகுவதில்லை, அவருக்கு நம்ம கைவிடவே மாட்டார். ஹெபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் என்னோட சேர்ந்து உச்சரிங்க, அறிக்கையிடுங்க. கடவுள் நம்மளை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மளை கைவிடுவதும் இல்லை. வாசிக்கிறீங்களா? ஹெபிரேயர் 13ல 5வது வசனம் என்னோட சேர்ந்து அதை சொல்லுங்க. வாசிங்க. அந்த 2வது பகுதி வாசித்தாலும் போதும். அவர் கடவுள் நம்மளை விட்டு விலகுவதில்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை, நம்மளால நன்றி செலுத்த முடியும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுளை விட்டு பெரிய பெரிய சூழ்நிலை கிடையாது. வாசிக்கிறீங்களா? 13:5. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதுமென்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி ஒரு நன்றி செலுத்துகின்ற உள்ளத்திற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்தோம் அப்படின்னு சொன்னா, இதை விட ஒரு மேலான சாட்சி இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நன்றி செலுத்துற ஒரு நபர் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவோம். நன்றி செலுத்துவது எதற்காக? நம்ம கூட கடவுள் நம்மள நினைச்சு நம்மளை வந்து பரிதாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளை விட மேலானவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மளை ஒரு சாட்சியாக மாற்றுவார் நன்றி செலுத்தும் போது. மதர் தெரேசா அவங்க வந்து எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி செலுத்துகின்ற ஒரு நபராக இருந்தாங்க. அவங்க வந்து ஆண்டவரே இன்னைக்கு வெயில் அடிக்குது, நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மழை பெய்யுது, ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றேன். எந்த இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும், எது சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க நன்றி செலுத்தி அவங்க பழக்கப்பட்டு இருந்தாங்க. எல்லா சூழ்நிலையும் நன்றி செலுத்துகின்றவர்களுக்கு அதான் கடவுளோட திருவுளம் என்று அவங்க உணர்ந்திருந்தார்கள். எல்லாத்திற்கும், அவங்க பிரச்சனைகளுக்கும் அவங்க மகிழ்ச்சியில நன்றி செலுத்தினார்கள். எல்லாத்துலயும் ஏன்னா கடவுளோட அன்பை அவங்க ருசித்தார்கள். பெரிதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், சின்னதா இருக்கட்டும், எல்லா நபர்களுக்காகவும் நன்றி செலுத்தினார்கள். எல்லாரும் வந்து அன்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டு அவங்க நன்றி செலுத்தினார்கள். முக்கியமா துன்பத்தில் நன்றி செலுத்தினார்கள். கடவுள் அனுமதிக்காம ஒரு தீங்கும் என் வாழ்க்கையில நிகழாது, இது வழியாக ஒரு நன்மையை அவர் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையில் அவர் நன்றி செலுத்தினார். மதர் தெரேசா அவங்க வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா நீங்க பார்க்கலாம். இது ஒரு கீழ்ப்படிதல் ஒரு அடையாளம். நமக்கு நன்றி செலுத்த சில நேரத்துல, பல நேரத்துல உணர்வு இருக்காது, ஆனாலும் கீழ்ப்படி. கடவுள் இது எதிர்பார்க்கின்றார். அவருக்கு பிரசன்னத்திற்கு எப்படி வரணும்? திருப்பாடல் 100ல 4வது வசனம், நன்றியுடன் வரணும். திருப்பாடல் 100ல 4 திரும்ப வாசிக்கிறீங்களா? நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடும் அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள்.
அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நம்ம இது நன்றி செலுத்த இது வந்து ஒரு கடமையிலிருந்து இதுல ஒரு மகிழ்ச்சிக்கு நம்ம செல்வோம். கடமை என்று விட்டுட்டு அது ஒரு மகிழ்ச்சியாக, அதுல ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி இருக்கும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6, 7 எடுத்து வாசிங்கன்னா, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் பவுல் சொல்றாரு, இவ்வளவு அதிசயங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் எப்படி வந்தார்? அவரு எல்லா ஜெபத்திற்கும் நம் ஜெபத்தோடு ஒரு நன்றியும் செலுத்துவார். இயேசு ஆண்டவர் ஜெபிக்கும் போது அவர் நன்றி செலுத்தி அவர் ஜெபிக்கின்றார். அதே மாதிரி பவுல் ஜெபிக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6, 7 வாசிக்கிறீங்களா? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆமேன். ஆமேன். உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கின்ற ஒரு மேலான ஒரு சமாதானம் நமக்குள்ள வரும். இயேசு ஆண்டவர் வந்து இது ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதிரி நீ வந்து அன்றாட நாள் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்த போது அந்த மேலான ஒரு சமாதானம். பல பேர் நம்ம கவலையின் அடிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா நாளும் கவலை தான், சமாதானமே கிடையாது. நன்றி செலுத்தும் போது அதோட வருகின்ற ஒரு ஆசீர்வாதம், இந்த சமாதானம். நன்றி பல நேரத்தில் நம்ம செலுத்துவது கிடையாது, அதனால இந்த சமாதானத்தை நம்ம பெறுவது கிடையாது. நன்றி செலுத்துங்க, இந்த சமாதானம் உங்களுக்குள்ள வரும். திருப்பாடல் 50:23 நன்றி செலுத்தும் போது அவரை மகிமைப்படுத்துகின்றோம். திருப்பாடல் 50:23 அவரோட மகிமைப்படுத்துகின்றோம். வாசிக்கிறீங்களா? நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். ஆமேன். ஆமேன். நன்றி செலுத்துகின்றவர் அவரை மகிமைப்படுத்துகின்றோம். அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். நன்றி செலுத்துவது வந்து ஒரு வாய்ப்பு இல்லை, ஒரு நன்றி செலுத்தி ஆகும். அதை நம்ம எதிர்பார்க்கின்றார். 10 பேருக்கு ஆண்டவர் வந்து ஒரு அதிசயத்தை செய்கின்றார். தொழுநோய் நீங்குகின்றது 10 பேருக்கு. லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 15வது வசனம் 17. அதுல ஒரு நபர் தான் திரும்ப வருகின்றார். நன்றி. நம்ம பல பேர் நம்ம மத்தியில அப்படிதான் இருக்கும். ஒரு வார்த்தை நன்றியோட நம்ம முடிச்சிடணும். நல்லா பல ஆசீர்வாதங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவதற்கு மறந்துடும். பல காரணங்கள் இருக்கலாம், நமக்கு பல வேலைகள், பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு நன்றி செலுத்துவது ஒரு கடமையாக பார்ப்பதனால அதுல ஒரு மகிழ்ச்சி நமக்கு இல்லை. லூக்கா நற்செய்தி 17, 15, 17 வாசிக்கிறீங்களா? அவர்களில் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோய் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். 10 பேர்ல ஒரு நபர் தான். இந்த மாதிரி தான் நம்ம மதியிலையும் வந்து நன்றி ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடும், சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கடவுளை மறந்துட்டாங்க. நம்மளும் பல நேரத்துல மறந்துடுறோம் கடவுளை. அவரை உண்மையாக மகிமைப்படுத்துவது கிடையாது. பல விஷயங்களை வந்து கடவுள் அது என் அப்பா அவர் செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். We are taking God for granted அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். Taking God for granted. அவர் செஞ்சாகணும், அது அவர் கடமை. நமக்கு இருக்கக்கூடிய கடமையை நம்ம மறந்துடுறோம்.
நன்றி செலுத்துவது ஒரு நீதியின் செயல். அதை நம்ம உண்மையை உறுதியாக அவர் அப்படிதான் வந்து மகிமைப்படுத்த முடியும். 1 திமோத்தி 4வது அதிகாரம் 4, 5. 1 திமோத்தி 4வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம். எத்தனை பேர் நம்ம உணவிற்காக நம்ம நன்றி செலுத்துகின்றோம்? உணவுக்காக நம்ம நன்றி செலுத்துகின்றோம். 1 திமோத்தி 4வது அதிகாரம் 4, 5 வாசிக்கிறீங்களா? கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே. நன்றி உணர்வுடன் கொண்டால் எதையும் விளக்க வேண்டியதில்லை. ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும். ஆமேன். ஆமேன். நம்ம உணவுக்காக நம்ம நன்றி செலுத்துவதில்லை. உணவுக்காக நன்றி செலுத்த ஆண்டவர் அழைக்கிறார். அது வழியா அதுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் அவரோட உணர்வு நமக்கு உணர்வோட நம்ம வாழ்வது கிடையாது. அப்பதான் வந்து இந்த உணவுக்காக நன்றி செலுத்துவோம். உணவு அவர் தந்ததுதான் அப்படின்ற உணர்வு நமக்கு இருந்தா நம்ம அதை நன்றி செலுத்துவோம். அதை தூய்மைப்படுத்தப்படும். நீங்க அதை நன்றி செலுத்தி அதுக்கு ஒரு ஜெபத்தோட, நன்றியின் ஜெபத்தோட, தேங்க்ஸ் பிளெஸிங், ப்ரேயர் ஆஃப் பிளெஸிங் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல. நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். அதை வந்து தூய்மைப்படுத்துகின்றீர்கள் அது வழியாக. எல்லாம் பல ஹிந்து இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா பல வேற முஸ்லீமா இருக்கட்டும், பல பல விதமான ஜாதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ரிலிஜன்லாம் பாத்தீங்கன்னா அந்த சில நேரத்தில் நமக்கு வர அந்த ஆன்மீக ஒரு குறைவுன்ற காரணம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பயிருன்றது மட்டும் இல்ல, அவங்க அவங்க வளருகின்ற இந்த விலங்குகளா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், இந்த ஆடா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து இந்த பூஜை எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்து அவங்க விற்பாங்க. நீங்க ஆசீர்வாதத்தை, அது ஜெபத்துடன் நீங்க உணவை அருந்தணும். நம்ம பல நேரத்துல ஜெபத்துடன் உணவை அருந்தாததுனால நம்மள அது அவங்க செய்யற விஷயங்கள், செய்யற பூஜைகள் நம்மளை வந்து தாக்குகின்றது. நம்ம ஆன்மீகத்தை குறைக்கின்றது. அந்த உணவு தூய்மைப்படுவது கிடையாது. அதனால இது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இத நீங்க ஜெபிக்கணும். ஒரு வாட்டியும் உணவு அருந்துவதற்கு முன்னாடி, உணவு நீங்க குக் பண்றதுக்கு முன்னாடி, சமையல் செய்வதற்கு முன்னாடி நீங்க வந்து முதல்ல ஜெபிக்கணும். உங்க குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதமாக முடியுன்றது மட்டும் இல்ல, அது தூய்மைப்படுத்தப்படும். ஆண்டவரின் கரத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்கின்ற ஒரு உணர்வுடன் நீங்க அந்த உணவை அருந்தணும். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்களா, ஜெபத்தோட அதை தூய்மைப்படுத்துங்க. நீங்க அதை தூய்மைப்படுத்தலையோ இல்லையோ, நமக்கு இருக்கிற ஆன்மீகத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஜெபிக்கிறது கிடையாது. தூய்மைப்படுத்துறதுக்காக ஜெபிப்பது கிடையாது. அந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். அது புது ஆகமத்துல மட்டும் கிடையாது, பழைய ஆகமத்திலையும். ஜெபிப்பதற்கு முன்னாடி வந்து நாம உணவு அருந்துறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கணும் முதல்ல. சரிங்களா? யாரு நன்றி செலுத்த மாட்டாங்க அப்படின்னு விபிலியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். கடவுளுக்கு யாரு நன்றி செலுத்த மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல புரியும். வாசிக்கிறீங்களா? ரோமியர் 1:21. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தோம், கடவுளுக்கு உரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. ஆமேன். ஆமேன். கேத்தலிக்ல வந்து ட்ரெடிஷனல் கிரேஸ் பிஃபோர் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Bless us, O Lord, these thy gifts that we are about to receive from thy bounty through Christ our Lord. Amen. இயேசுவின் நாமத்தில் இந்த உணவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களை ஆசீர்வதி, இந்த உணவு ஆசீர்வாதமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி கிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும். எப்போ நம்ம நன்றி செலுத்தலையோ, நம்ம கடவுளை விட்டு அந்த உள்ளம் இருண்டு போய் கொண்டு இருக்கின்றது என்று உணரலாம். நீங்க நித்திய வாழ்வில் நீங்க என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? திருவெளிப்பாடு 7வது அதிகாரம் 12வது வசனம்.
இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம், தூதர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, புனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், விண்ணகத்தில் கடவுளுக்கு துதிக்கின்றார்கள், நன்றி செலுத்துகின்றார்கள். திருவழிபாடு 7வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமென். நன்றி செலுத்துகின்றார்கள். நம்ம இந்த வசனங்களை கேட்கும்போது ஒருத்தருக்கு வந்து முதுகு வலியில இருந்து கடவுள் வந்து ஒரு ஹீலிங் தருகின்றார். பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தும் போது விண்ணகத்திற்காக நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி செலுத்துங்க. அவர் ஆராதனைக்கு, விண்ணகத்திற்கு செல்லும் போது ஆராதனைக்கு மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது துதியும் இந்த நன்றியும் மகிமைப்படுத்துவதும். சரிங்களா? இயேசு ஆண்டவர் மிக வல்லமையான ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி லாசரை 3 நாள் அவர் சரீரம் அழுகி போன சூழ்நிலையில் இருக்கும்போது, உயிர்த்தெழ வைக்கும்போது அவர் எப்படி ஜெபிக்கின்றாருன்னு கவனிச்சிருக்கீங்களா? ம்? எப்படி அஹ், எப்படி ஜெபித்தார்? யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்துல அவர் ஜெபிக்கின்ற முறை என்ன? நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே அப்படின்னு சொல்லிதான் அவர் ஜெபத்தை வந்து ஏறெடுக்கிறார். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம், அற்புதமான ஜெபம். லாசரை உயிர்த்தெழுவதற்கு முன்னாடி சொல்ற ஒரு ஜெபம் ஒண்ணு இருக்கு. முதல் விஷயமே தான், நன்றி தான். என் ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம எப்படி ஜெபிக்கின்றோம்? யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 41வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கின்றீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். ஆமேன். ஆமேன். நன்றி செலுத்துகின்ற பழக்கத்துக்கு வருவதற்காக நம்ம ஜெபிப்போம். எந்த சூழ்நிலைகள் நம்ம இருந்தாலும் சரி, நமக்கு புரியாத ஒரு புதிராக இந்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம், ஒரு சோதனையின் சூழ்நிலையாக கூட இருக்கலாம், ஒரு விரக்திக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எனக்கு புரிஞ்சுக்க முடியல, இது வேதனையாக இருக்கின்றது, ஆனா நான் உங்களை நன்றி செலுத்துகின்றேன். ஏன்னா நீங்க நல்லவர், என்னோடு இருக்கின்றீர்கள், என்னை கைவிடவில்லை, என்னை விட்டு விலகவில்லை என்றனால நான் உங்களை நன்றி செலுத்துகின்றேன். சிலுவைக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. அதுல வந்து உங்க அன்பை நான் பார்க்கிறேன், அதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. நீங்க உயிர்த்தெழுந்திருக்கின்றீர்கள், அதற்காக அது வந்து அந்த வல்லமையை விட ஒரு மேலான ஒரு வல்லமை இல்லை, அதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. இந்த ஒரு சூழ்நிலையில் நான் நன்றி செலுத்துகின்றேன், ஏன்னா நான் உங்களுக்குள் இருக்கின்றேன் என்று அதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நல்ல சூழ்நிலையில் நன்றி செலுத்துகின்ற ஒரு நபர்களாக இருந்தால் பத்தாது, கஷ்டமான வேதனையான சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துகின்ற, எப்படி பவுலும் சீலாசும் அவங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது நன்றி செலுத்துகின்றார்களோ, அதே போல் நம்ம நன்றி செலுத்த செலுத்த, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த போது இந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கிறதுக்கு நன்றி மிக முக்கியமான, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு பலி. நன்றியின் பலியை செலுத்த அந்த கிருபையை நாடுவோம். உங்க இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். நன்றி செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு தடையாக இருக்கின்ற எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. கடைபிடி பாண்டேஜ், உணவுக்காக நன்றி, உங்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்த என்ற நபர்களாக எங்களை மாற்றும். உங்க இரத்தத்தால் எங்களை கழுவும், அனைத்து விதமான கட்டு ஒட்டைக்கப்படுத்த ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, for the mighty name of Jesus we pray. Amen. God bless you. இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? Praise the Lord, brother. Praise the Lord.
ஆமா. இப்போ ஒர்க் பண்ற இடத்துல வந்து வேற இதுக்கு படையல் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவாங்கல்ல, பிரசாதம் அந்த மாதிரி. ஆ ம். அத அவாய்ட் பண்ணும்போது கூட இருக்கிற கேத்தலிக்ஸே வந்து இதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்க. அந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்றது? ஆண்டவர் வசனத்தை கொடுங்க. ம். ம். அதுல என்ன போட்டிருக்கு? ம். சரிங்களா? ஓகே ஆண்டவர் பிரதர். வசனத்துல கொடுங்க. அதுல வாசிச்சு நீங்க உங்களுக்கு என்ன இதுல புரியுது? ம். அப்படின்னு ம். சொல்லி கேளுங்க. இதெல்லாம் ஒண்ணும் ஆவாதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுறாங்க. அதை ஆசீர்வதிச்சுட்டு அவங்க சாப்பிடுறாங்களா? ம். இந்த அவங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டி அளவுக்கு தான். அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. அதான் ஈக்குவாலிட்டி. அது வந்து நம்பிக்கையிலிருந்து வர ஒரு விஷயம் கிடையாது. ம். ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னா அது நம்பிக்கையில அடிப்படையில கடவுளுக்கு முதல் இடத்தை கொடுக்கின்ற ஒரு அடிப்படையிலிருந்து வர ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? பெரும்பாலும் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னா யாரும் இது வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சில குருத்துவர்கள் இங்க முஸ்லிம் கடைக்கு போயே நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அர்ப்பணிக்கிறது எல்லாமே வந்து படைச்சிட்டு தான் வந்து அவங்க அர்ப்பணிப்பாங்க. அவங்க வந்து இதே செய்வாங்க. நமக்கு நம்ம கொடுக்கறதே நம்ம ஆன்மீகம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி சில பேர் பல பேர் எச்சரிக்கை. சில பேர் இந்த முஸ்லீம் நாட்டில் இருக்கிறவங்களாம் நான் என்ன பிரதர் செய்யறது அப்படிலாம் கேட்கறது நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க வந்து ஆசீர்வதிச்சுட்டு அதான் பவுல் சொல்றாரு. ம், நீங்க வந்து ஆசீர்வதிச்சுட்டு அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. திருத்தூதர் பணிகள் 15:29 அது சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து இந்த இதுல இருந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி. ம், சிலைகளுக்கு படைத்ததை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறீங்களா? திருத்தூதர் பணிகள் 15:29. சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துங்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். திருவெளிப்பாடு 2:20 பார்த்தீங்கன்னா அதையும் வந்து சாப்பிடாதீங்கன்னு போட்டிருக்கும். பவுல் சொல்லுவாரு உங்களுக்கு அதுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு சில இடத்துல. ஆனா அதை நம்ம ஆசீர்வதிச்சுட்டு கடவுள் முழு நம்பிக்கையுடன் எனக்கு ஒன்றும் ஆகாது இதில் சாப்பிட்டா அப்படின்றது வந்து ஒரு நீங்க உங்க ஜெபத்துல அந்த அளவுக்கு வல்லமையா இருக்கா அப்படின்றது ஒரு விஷயம். ம். உங்க அந்த ஒரு வல்லமையில நம்பிக்கை இருக்கு. கடவுள் எனக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க சாப்பிடுறதன் வழியா இன்னொரு ஆறு வழி தவறி அதை சாப்பிட்டுறக்கூடாது. சரிங்களா? நீங்க விசுவசிச்சு நீங்க நம்பி சாப்பிடுற அளவுக்கு அவரும் நம்பி சாப்பிடணும். ஆனா அந்த மாதிரி பல பேர் செய்யறதே கிடையாது. அதுக்கு பதிலா தான் பெட்டர் நீங்க வந்து அதை சாப்பிடாம இருக்கிறது அப்படின்றது. ம். சரிங்களா? ஆ, ஆமா. அது திருவெளிப்பாடு 2:20 எடுத்து வாசிக்கிறீங்களா? ஆயினும் உன்னிடம் உன்னிடம் நான் காணும் குறை ஒன்று உண்டு. இசபேல் என்னும் பெண்ணை நீ கண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கின்றாய். நான் ஒரு இறைவாக்கினர் என்று கூறிக்கொள்ளும் அவள் என் பணியாளர்களை நெறி பிழற செய்து அவர்கள் பரந்தமையில் ஈடுபடவும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணவும் போதித்து வருகின்றாள். ஆமேன். ஆமீன். ஸோ அதனால சிலைகளுக்கு படைக்கப்பட்டது பொதுவாவே வந்து வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். சரிங்களா? அது நம்ம அதுல சாப்பிடுறதுனால பாவம் கிடையாது. நம்ம பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதனால நமக்கு ஒரு உணர்வு, அது நமக்கு வந்து அந்த ஆன்மீக அதனால அதிகமா இந்த மாரி சாப்பிட்டவங்களுக்கு எது வேணா சாப்பிடலான்ற உணர்வு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்கு ஏதுவான உணர்வுகள் நமக்கு தரலாம். மத்த அதான் பல பேர் பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் போனவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்துவத்தோட இப்போ மத்த முஸ்லிம் தேசத்துக்குலாம் போனவங்கலாம் அவங்கலாம் அந்த மாரி ஊதுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க என்ன சொன்னா, அவங்க என்ன சொன்னா, அந்த கிறிஸ்துவ உணர்வு கம்மியாகிட்டே வரும். ம். புரியுதுங்களா? ஸோ இதுல வந்து இன்னும் நிறைய ஆன்மீக சத்தியங்கள் இருக்கு. சொல்றதுக்கு இப்போ பத்தாது. வேணா ஒரு நாள் அதுக்காக ஒரு தனி ஒரு கிளாஸ் ஒண்ணு எடுக்கலாம். சரிங்களா? ஆ தெளிவா இருக்கான்னு தெரியல. ம். ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். தேங்க் ஓகே. யூ. தெளிவாதான் பிரதருக்கு. இன்னைக்கு கூட என்னோட பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தீபாவளிக்கு பலகாரம் கொண்டு வரேன்னு சொன்னான். நான் வந்து இவன்ட்ட சொல்லி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவன் இன்னைக்கு கேட்காம இன்னைக்கு பொங்கல் வச்சு கொண்டு வந்துட்டான் பிரதர்.
சரி வீட்டுக்கு ம். வந்தவங்க நம்ம எப்படி போகக்கூடாது, வாங்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை கொட்டிட்டு, வேணா தம்பி இதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னேன். இவன் அதை கேட்காம, ம். சிலுவை போட்டுட்டு நான் சாப்பிட்றேம்மா, அவன் கொண்டு வந்துட்டான் ம். அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான் பிரதர். எனக்கு அது கொஞ்சம் சங்கடமா இருந்தேன். சொன்னேன் அவன்கிட்ட, இல்லைம்மா சிலுவை போட்டு சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதும்மா அப்படின்னு அவன் சொன்னான் பிரதர், என்னோட பையன். ம். ஆனா நாங்க ஆம். அதெல்லாம் இல்லை. ம். இப்ப அந்த பசங்களுக்கு நம்ம என்ன என்ன பிரதர் சொல்றது நம்ம பசங்களுக்கு? சொல்லிக் கொடுக்கணும். இந்த வசனம் எடுத்து சொல்லிக் கொடுங்க. திருவெளிப்பாடு 2:20. அது மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு கெட்ட ஒரு இதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது. சரிங்களா? ஏன்னா, இந்த உணவு வந்து நம்ம கடவுளுக்கு மகிமைக்காக எது செய்தாலும் கடவுள் மகிமைக்காக இருக்கணும். மத்தவங்கள நோக்கி, மத்தவங்கள ஈக்குவல் இது அப்படின்னு சொல்லிட்டு, மத்தவங்கள தான் வந்து ஒரு சிலையா வச்சிருக்கணும். மத்தவங்களுக்காக வாழ்கிறவங்க நம்ம மாறக்கூடாது. கடவுளுக்காக வாழ்கின்றவர்களா நம்ம மாறணும். புரியுதுங்களா? அதே இந்த ஸோ மாதா தீவுல கடவுள் வணக்கம் போடுவாங்க பிரதர். அதுல வந்து சொல்லியிருக்காங்க அந்த பிரதர். அது அந்த மாரி உணவு வந்தா நீங்க சிலுவை போட்டுட்டு சாப்பிடலாம். எதுவும் பண்ணாது. அது ஆர்கியுமென்ட் ம். பையன் மாதா தீவுலயே சொல்லியிருக்காங்கம்மா. புரியுது. நம்ம அப்படி அப்படி அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அது எல்லாருக்குமே ஒரே நம்பிக்கை இருக்கா? ம். பல பேருக்கு அந்த மாரி நம்பிக்கை இல்ல. புரியுதுங்களா? அது சொல்லுங்க. அந்த சில சில நேரத்துல சிலுவை போட்டு சாப்பிடுறாங்களா? சிலுவை போடுறத மறந்துருவாங்க. அவங்க ஜெபிக்கிறது கிடையாது. அத தூய்மைப்படுத்துவது கிடையாது. அப்ப என்ன நடக்கும்? அந்த சிலைக்கு படைத்தது சாப்பிட்டா? ம். அது வந்து பிரச்சனை ஆகும். ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து திருத்த முடியுமா? கஷ்டம். அதுக்காக தான் அது ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஆனா இத அவாய்ட் பண்ணீங்க. அது ஈஸி அது. ஓகே வேண்டான்னு பிரதர். சொல்றது ஈஸி. சரிங்களா? ம். ம். ஓகே. தேங்க் யூ வேற பிரதர். ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. இது வேணா ஒரு ஒரு நாள் வந்து தனி ஒரு கிளாஸ் ஒண்ணு எடுக்கலாம். ம். இயேசுவே நன்றி. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏன்னா இது இது இத பத்தின கேள்விகள்லாம் நல்லா சிந்திச்சு வைங்க. நம்ம ஒரு நாள் வந்து இத பத்தி சிந்திப்போம். சரிங்களா? ஆ எந்த கேள்வியும் வந்து தவறு கிடையாது. நம்ம சிந்திக்க வைக்கணும் நம்மள. நம்ம வந்து ஏன்னா நம்ம எந்த இடத்துல சென்றாலும் நம்மளோட நம்பிக்கைக்கு நம்ம வந்து ஒரு கணக்கு குடுக்கணும். ஏன் இந்த மாரி செய்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம வளரணும். ஒவ்வொருத்தருமே. சரிங்களா? மத்தவங்கலாம் வந்து அவங்க நம்பிக்கை ஏன் இந்த மாரி செய்றாங்கன்னா, அவங்க சொல்றதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவர்கள் நம்ம செய்ற பல விஷயங்களுக்கு நம்ம சொல்ல நமக்கு தெரியல. சொல்லிக் கொடுக்க முடியணும். நம்ம சாட்சிகளாக இருக்க முடியும். உம் இரத்தத்தால கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பைண்ட் அண்ட் காஸ்ட் எவரி unclean spirit ஃபார் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். சில பேர் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. Receive the peace of Christ in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you. Thank you, Thank you. brother. Good என்ன night.